நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி தமிழகம் முழுவதும் அதாவது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைகள் உள்ளன. இதில் பணம் அதை கணக்கில் வராத தொடர்ந்து ஆவணங்கள் இல்லாத பணங்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு அது கருவூலத்தில் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 நாடாளுமன்ற தொகுதி உட்பட்டு மதுரை, தேனி, விருதுநகர் ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 70 பறக்கும் படை வீரர்கள் தற்போது ஓரிடத்தில் வாகன ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை உத்தங்குடி பகுதியில் பறக்கும்படை அதிகாரி கண்ணன் தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து வாகன சோதனை ஈடுபட்ட போது ஏடிஎம் தனியார் ஏடிஎம் பணம் நிரப்பி கொண்டு வந்த வாகனத்தில் உரிய ஆவணம் இல்லாத ஏடிஎம் மையத்தை கொண்டு சென்ற வாகனத்தை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஏனென்றால் தொடர்ந்து இந்த ஏடிஎம் மையத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வாகனத்தில் அவர்கள் கொண்டு செல்லும் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து அந்த பணம் கிட்டத்தட்ட 1,53,00,000 ரூபாய் பணம் உரிய ஆவணம் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டு அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபரகம் ஏனென்றால் தொடர்ந்து இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு இடங்களிலும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த நிலையில் தற்போது 1,53,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. அபரகம் தகவலுக்கு நன்றி கார்த்தி.